திமுகவுடைய கடந்த 4.5 ஆண்டு கால செயற்பாடுகளை பார்க்கும்போது, அதுவும் இந்த முறை வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருக்கக்கூடிய இந்த சூழலில், அதே மாதிரி ஒரு ஸ்கீமை ரூ. 10,000 பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீமை ஏன் திமுக தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது? நாங்கள் கொடுத்த வாக்குறுதி அதில் 27 மாதங்களை எங்களால் செயல்படுத்த முடியாமல் போச்சு. அதில் ஒரு 10 மாதங்களுக்கான பணத்தை நாங்கள் இப்போ போடுறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மிச்சம் இருக்க 17 மாதங்கள் அது அடுத்தடுத்த மாதங்களில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணப்படும். ரூபாய் பீகாரில் நிதிஷ்குமார் கவர்மெண்ட் கொடுத்த அந்த உதவித்தொகை என்பது சோகால்டு உதவித்தொகை, விச் இஸ் அ பிரைப் ஆக்சுவலி, தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு புதியதொரு யோசனையை கொடுத்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். தேர்தல் வாக்குறுதிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அஸ்திரம் மாதிரி தானே சார்? அது ஒரு அஸ்திரம் தான். இப்போ அது நல்ல கேள்வி. இப்போ நம்முடைய தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அவர் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சங்கராந்தி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு 30,000 பெண்களுக்கு கொடுப்போம். 2026 தேர்தலுக்கு போகக்கூடிய மாநிலங்கள் தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, இவர்கள் இதை பின்பற்றலாம். 1 கோடி பெண்களுக்கு 10,000 எவ்வளோ? 10,000 கோடி. 10,000 கோடியை கடனை உடனே வாங்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் மேனேஜ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ கேம் சேஞ்சர். 10,000 பீகாரில் பெண்களுக்கு 1.25 கோடி பெண்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதை வேடிக்கை பார்த்த எலெக்ஷன் கமிஷன். அதே பாணியை அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு போகக்கூடிய மாநில அரசுகள் பின்பற்றினால் எப்படி அந்த முகத்தை வைத்துக்கொண்டு தடுக்க முடியும், அல்லது பிஜேபி அந்த முகத்தை வைத்துக்கொண்டது குறை என்று சொல்ல முடியும்? இந்த மாதிரி ஸ்கீம்ஸை ஒருவேளை திமுக பின்பற்றுச்சுன்னா அவங்க எதிர்பார்க்குற 200+ சாத்தியமாக இருக்குமா? 200+ சாத்தியமோ இல்லையோ கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் வந்துடுவாங்க. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சிகள்லையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தன்னோட கை தான் ஓங்கி இருக்கணும்னு நினைப்பாங்க. அப்படி பார்க்குறப்போ ஏற்கனவே 25 சீட்டு கொடுத்ததுக்கே சில பிரச்சனைகள் உருவாச்சு. இப்போ அதோட கூட கொடுக்குறாங்க அப்படின்னா அது இன்னும் பெருசாக தானே ஆகாது. கவர்மெண்ட்டு கையில் காப்பாற்றணுன்னா அதை கொடுக்கும்போது அதை செஞ்சுப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமா போகாது. சார் வணக்கம். வணக்கம். ஸோ எலெக்ஷன் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லலாம். 2026க்கு டிஎம்கேக்கு ரோட் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் முன்னெடுத்திருக்காங்க, அப்படி அவங்க கொண்டு வந்த திட்டங்கள்லாம் நிறையா இருக்குது. கடந்த 5 வருஷத்தில் நமக்கு நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. அது மட்டும் போதுமா அப்படிங்கிறது அந்த கேள்வியிலேருந்து நான் ஆரம்பிக்கலான்ட்டு. அது மட்டும் போதாது. ஆனால் பீகார் எலெக்ஷன் அவங்களுக்கு ஒரு புதிய பாதையை காட்டியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. எஸ்ஐஆர் விஷயத்துக்கு பிறகு நோ பீகாரில் சொல்லும்போது 10,000 பெண்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அது என்ன ஸ்கீம்? எலெக்ஷனுக்கு முன்னால் முக்கியமந்திரி ரோஸ்கார் யோஜனான்னு பெண்களுக்கான திட்டம், முதலமைச்சரின் வேலைவாய்ப்பு திட்டம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு பெண்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கு 2 லட்சம் ரூபாய் வரை அப் டு 2 lakhs கடனாக கொடுப்போம். முதல்ல 10,000 அட்வான்ஸாக போட்டுடுறோம். ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் சுய தொழில் என்ன தொழில் தொடங்க விரும்புகிறீர்களோ அதுக்கான ஒரு திட்ட வரைவு பிளான் அதை நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் மீதம் இருக்கிற 1,90,000 கொடுப்போம். ஒருவேளை அப்படி உங்களுக்கு எந்த தொழிலுமே தொடங்க விருப்பம் இல்லைன்னா பரவாயில்ல, இந்த 10,000 நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இது அப்பட்டமான ஸ்டேட் பிரைபு, அரசே கொடுத்த லஞ்சம். ஏன்னா உலகத்தில் எங்கேயாவது ஒன்றுமே பேசல. எலெக்ஷன் கமிஷனை விடுங்க, அது டூத்லெஸ் பாடி. அதாவது உலகத்தில் எங்கேயுமே உலக வரலாறில் தனியாரோ அரசுகளோ நீங்கள் தொழில் தொடங்குவதற்கு நாங்கள் 2 லட்சம் வரைக்கும் கடன் கொடுக்குறோம், 10,000 முன்பணமாக வாங்கிக்கோங்க, அதன் பிறகு 1,90,000 உங்களுக்கு கொடுக்கப்படும். எப்போன்னா நீங்கள் திட்ட வரைவை கொடுத்த பிறகு, நாங்கள் எலெக்ஷன் ஜெயிச்சு வந்த பிறகு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண பிறகு. ஒருவேளை உங்களுக்கு தொழில் தொடங்க விருப்பம் இல்லைன்னா அந்த 10,000 திரும்ப கொடுத்துன்னு தானே சொல்லுவோம். தொழில் தொடங்கிறதுக்கு 2 லட்சம் கடன், 10,000 முன்பணம்னா நீ தொழில் தொடங்க போகிறேன்னு அர்த்தம். நீ தொழில் தொடங்க விருப்பம் இல்லை, 10,000 வச்சுக்கலான்னா அதுக்கு பேர் லஞ்சம். தனிநபர்கள் கொடுத்தா அதுக்கு பேர் உதவி, அரசு கொடுத்தோன்னா தேர்தல் நேரத்தில் அதுக்கு பேர் லஞ்சம். ஆனால் அந்த 10,000 ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டுமே காரணம் இல்லை, பட் அது ஒரு பெரிய காரணம். ஏன்னா இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்திய மாநிலங்களோட சராசரி வருமானம், மாத வருமானம் 26,000 ரூபாய் ஒரு குடும்பத்தோட மாத வருமானம். பீகார் 5,000 ரூபாய் மாத வருமானம் உள்ள இந்தியாவின் ஏனைய மாநிலங்களில் 26,000 ரூபாய் இருக்கும்பொழுது 5,000 ரூபாய் மட்டுமே மாத வருமானம் உள்ள ஒரு சராசரி குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் கொடுக்கப்படுகிறதுனால் நீங்கள் யோசித்து பாருங்கள், அது உண்டாக்கக்கூடிய பாரதூரமான விளைவுகள் என்ன. இந்த எலெக்ஷனோட ஒரு முக்கியமான டேக்அவே ஸ்டேட் பிரைப், அன்பிலீவபிள் ஸ்டேட் பிரைப். நம்ப முடியாத அளவுக்கு அரசே மக்களுக்கு கைவிட்டு கொடுப்பது. தேர்தல் கமிஷன் வேடிக்கை பார்த்தது. தேர்தல் நோட்டிஃபிகேஷன் 1 வாரம் முன்னாலேயே அதை சொல்லிட்டாங்க. முதல்ல 75 லட்சம் பெண்கள், பிறகு 25 லட்சம் பெண்கள் கூடுதலாக 1.25 கோடி பெண்களுக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது.
இந்த முறை அதனால தான் பெண் வாக்காளர்களில் 71% பேர் வாக்குச்சாவடிகளுக்கு வந்தார்கள். கடந்த தேர்தலில் இது 59% இருந்தது. இப்போ நான் அதை எப்படி பார்க்குறேன்னா, திமுகவுடைய கடந்த 4.5 ஆண்டு கால செயற்பாடுகளை பார்க்கும்பொழுது, அதுவும் இந்த முறை வெற்றிக்காக எந்த எல்லைக்கும் போக அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருக்கும் கூடிய இந்த சூழலில், அதே மாதிரி ஒரு ஸ்கீமை 10,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கீமை ஏன் திமுக தமிழ்நாட்டில் அமல்படுத்தக்கூடாது? அதை அங்கேயாவது நீங்கள் 2 லட்சம் கடன், 10,000 ரூபாய் முன்பணம், இங்கே அது கூட தேவையில்லை. இங்கே ஒரு அருமையான வழி இருக்குது அவங்களுக்கு. நான் எதுவும் யோசனை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. அப்படி அவங்க யோசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஓப்பனாக சொல்கிறேன். இவர்கள் 2021 தேர்தலில் போட்டியிடும் பொழுது தகுதி உள்ள பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்போம் நாங்கள். உங்களுக்கு தெரியும், தகுதி உள்ள பெண்கள்னால் அரிசி கார்டு வச்சுருக்க பெண்கள்னு பார்த்தா 2 கோடி பேர், 1 கோடி பேருக்கு இப்போ கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு சில க்ரைட்டீரியா வச்சாங்க, ஸ்லாப் வச்சாங்க. ஆனால் அந்த திட்டத்தை அவங்க எப்போ அமல்படுத்துனாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆட்சிக்கு 27 மாதங்கள் கழித்து தான் அமல்படுத்தினாங்க. மே மாதம் 2021 ஆட்சிக்கு வந்தவர்கள் 2023 செப்டம்பரில் தான் அந்த திட்டம் செயல்பாட்டுக்கு வருகிறது. ஆகவே இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலாம். அதாவது நாங்கள் கொடுத்த வாக்குறுதி, அதில் 27 மாதங்களை எங்களால் செயல்படுத்த முடியாமல் போச்சு. அதில் ஒரு 10 மாதங்களுக்கான பணத்தை நாங்கள் இப்போ போடுறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் மிச்சம் இருக்க 17 மாதங்கள் அது அடுத்தடுத்த மாதங்களில் அட்ஜஸ்ட் பண்ணப்படும். இப்படிப்பட்ட ஒரு செயல் திட்டத்தை அவங்க வகுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதாவது த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர், மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, மேடம், நீங்கள் 10,000 ரூபான்றது அப்பட்டமான கையூட்டு, நிச்சயமா அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அது அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா, அது என்னன்றாங்க. அது நல்ல கேள்வி. சத்துணவு திட்டமோ, இலவச வண்ண தொலைக்காட்சியோ, லேப்டாப்போ, பெண் பள்ளி குழந்தைகளுக்கு சைக்கிள்ஸோ, பேறுகார பெண்களுக்கான உதவியோ, அல்லது மகளிர் இலவச பேருந்துகளோ, இவையெல்லாம் உங்களுக்கு கையூட்டாக வராது. இது எம்பவர்மெண்ட் தான், அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன். வேறு இந்த 1000 ரூபான்றது உரிமை தொகைன்னு போட்டது இது அப்பட்டமான ஒரு கையூட்டு தான். தமிழ்நாடு மட்டும் செய்யலை, கர்நாடகா செய்யுது, மகாராஷ்டிராவில் லட்கி பயான் ஸ்கீம் அவங்க பண்ணுறாங்க, மத்திய பிரதேசில் பண்ணுறாங்க. பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள் ரெவடி கல்ச்சர்னு இலவசங்களை இழிவுபடுத்தின மோடியோட கட்சி நடத்தக்கூடிய மாநிலங்கள்லேயே அப்பட்டமான பிரைப்பை கொடுக்குறாங்க. அதில் உச்சபட்சத்தை தொட்டது 10,000 ரூபாய் கொடுத்தது. நவ் திமுக செயல்படுத்தியது எல்லாம் போதுமா, புதுசாக என்ன பண்ணணும் அப்படின்ற துணியில் உங்கள் கேள்வி இருக்குது. நான் சொல்கிறது இப்போ ஐ திங்க் இந்த ஒரு ஸ்கீம் இருக்குல்ல, 10,000 ரூபாய் பீகாரில் நிதிஷ்குமார் கவர்மெண்ட் கொடுத்த அந்த உதவித்தொகை என்பது சோகால்டு உதவித்தொகை, விச் இஸ் அ பிரைப் ஆக்சுவலி, தமிழ்நாட்டு ஆட்சியாளர்களுக்கு புதியதொரு யோசனையை கொடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அது அங்கேயாவது மறுபடியும் சொல்கிறேன், 2 லட்ச ரூபாய் புது ஸ்கீமெல்லாம் நீங்கள் வளவலன்னு பேசுனீங்க, அவசியமே இல்லை. நாங்கள் கொடுக்க வேண்டியதில் 27 மாதத்தை கொடுக்கல, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறோம். அட் ஒன் கோ நோட்டிஃபிகேஷன் மார்ச் மாதம் வரப்போகுது, ஜனவரியிலேயே 10,000 ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர்னு என்ன பண்ணுவீங்க? அப்படி பண்ணால் என்ன பண்ணுவீங்க? தட் வில் பி a கேம் சேஞ்சர். இன்னொரு முக்கியமான விஷயம், இன்றைக்கி கூட டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் இதிலேயே படித்தேன் நான், இந்தியாவில் ஒரு புதிய போக்கு, நியூ ட்ரெண்ட் டெவலப் ஆகிருக்கு. மத்தியிலையும் மாநிலங்களையும் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்களே குறைஞ்சது 2 தடவையாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு போக்கு இன்றைக்கி அதிகரித்து. பீப்புள் ஆர் இன்க்ரீசிங்லி ஃபேவரிங் இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் டியூரிங் எலெக்ஷன்ஸ். எஸ், இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸை ஆன்டி இன்கம்பன்சி இருந்தால் கூட ஆட்சி மாற்றம் தேவையில்லை, குறைஞ்சது 2 தடவையாவது வாய்ப்பு கொடுக்கலாம். இன்னொன்று, இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸுக்கு ஒரு ப்ரூட்டல் அட்வான்டேஜ் இருக்குது. ஆக்சுவலாக பீகார் எலெக்ஷனில் நம்ம எல்லோரும் கவனிக்க தவறுற ஒரு பெரிய விஷயம் இதுதான். இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்லை. ஓகே, நீங்கள் 10,000 ரூபாவை நோட்டிஃபிகேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னால் கொடுக்குறீங்க, அங்கே லெவல் பிளேயிங் ஃபீல்டு கம்ப்ளீட்டாக எவாபரேட் ஆகிடுது. அதான் எஸ்ஐ குரேஷி மாதிரி ஓய்வு பெற்ற தலைமை தேர்தல் ஆணையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல்களுக்கு 6 மாதங்களுக்கு முன்பு எல்லா இலவசங்களும் நிறுத்தப்பட வேண்டும், கொடுக்கப்படுகிற இலவசங்களும் நிறுத்தப்படணும், புதியதாக எதுவும் அனௌன்ஸ் பண்ணக்கூடாது. பை தட் வே ஒன்லி யூ கேன் என்ஷூர் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு. இந்தியா பூரா இப்போ இருக்கக்கூடிய ஒரு போக்கு, மத்தியிலும் மாநிலங்களிலும் இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ்க்கு குறைஞ்சது 2 டேர்மாவது கொடுக்கக்கூடிய ஒரு போக்கு தான் அதிகமாக இன்றைக்கி வந்துகிட்டு இருக்குது. அவங்கக்கிட்ட அதுக்கான அட்வான்டேஜும் அதுக்கான வேர்வித்தாலும் இந்த கவர்மெண்ட்ஸ் கிட்ட இருக்குது. பட் தேர்தல் வாக்குறுதிங்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அஸ்திரம் மாதிரி தானே சார்? அது ஒரு அஸ்திரம் தான். இப்போ அது நல்ல கேள்வி. இப்போ நம்முடைய தேஜஸ்வி யாதவ் என்ன பண்ணார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அவர் கொடுத்த வாக்குறுதி, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சங்கராந்தி அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு 30,000 ரூபாய் பெண்களுக்கு கொடுப்போம். ஆனால் 30,000 ரூபாய் நீ கொடுக்குறன்றது நீ வந்தா, ஆனால் இன்றைக்கி என் கையில் 10,000 ரூபாய் இருக்குது. 10,000 ரூபாவை குறைச்சே மதிப்பிடாதீங்க. ஏன்னா சில பேர் நம்முடைய நண்பர்கள் 10,000 ரூபாவில் மட்டும் ஜெயிச்சாங்கன்றது தப்புன்றாங்க. இல்லை சார், 10,000 ரூபாய் ரொம்ப மேஜரான ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டர். வறுமை தாண்டவமாடக்கூடிய மாநிலம் இந்திய மாநிலம், நம்பர் 1 மாநிலம் பீகார். சராசரி வருமானம், மறுபடியும் சொல்லுகிறேன், ஏக இந்தியாவில் மாத வருமானம் மாநிலங்களுக்கு 26,000 ரூபாய், பீகாரில் அது 5,000 ரூபாய். 5,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஒரு குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் என்றால் 2 மாத ஊதியம். அது
ஓட்டு எந்த பக்கம் போகும்? அங்கதான். நவ் இந்த பாணியை வந்து இன்கம்பன்ட் கவர்மெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்போ பாருங்க, அங்கே அந்த பணம் எங்கேருந்து வந்தது? பிரசாந்த் கிஷோர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு, அதை யாரும் பெருசாக மறுக்கல. உலக வங்கியிடமிருந்து 14,000 கோடி ரூபாய் மேற்கு பல்வேறு பணிகளுக்காக, வளர்ச்சி பணிகளுக்காக வாங்கிய கடனை பீகார் அரசு திருப்பி இருக்கிறது. அப்படி அந்த 14,000 எப்படி அடைப்பார்? அப்போ அது உன் தலையில் தான் வந்து விடிய போகுது. நான் இப்போ தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை முன்னெடுத்தால், ஆஃப்டர் ஆல் நத்திங் சக்சஸ் லைக் சக்ஸஸ். வெற்றி பெறுவதற்காக எல்லா கட்சிகளும் எந்த எல்லைக்கும் போக தயாராகிவிட்டார்கள். அதில் ஒரு புதிய உதாரணத்தை, ஒரு புதிய ட்ரெண்டை பிஜேபி கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி உருவாக்கி இருக்குது பீகாரில். நிதிஷ் அண்ட் பிஜேபி கவர்மெண்ட் 2026 தேர்தலுக்கு போகக்கூடிய மாநிலங்களான தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்கம், அஸ்ஸாம், பாண்டிச்சேரி, இவர்கள் இதை பின்பற்றலாம். 1 கோடி பெண்களுக்கு 10,000 ரூபாய் எவ்வளோ? 10,000 கோடி. 10,000 கோடியை கடனை உடனே வாங்கி தமிழ்நாடு கவர்மெண்ட்டால் மேனேஜ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் அ கேம் சேஞ்சர். அங்கேயாவது செயல் திட்டம், மறுபடியும் சொல்கிறேன், இதை நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்றலை, எங்கள் மனசு எங்களை குத்துது. மைண்ட் செட்டில் தமிழ்நாடு வாக்காளர்களுக்கும் அந்த மைண்ட் செட் இருக்கும்னு நினைக்கிறேன். இசி 10,000 ரூபாய் பெண்களுக்கு 1 கோவா வருதுன்னா, அது பீகாரோட பெண்களோ, தமிழ்நாட்டு பெண்களோ, அஸ்ஸாம் பெண்களோ, ஆப்பிரிக்கா பெண்களோ, அங்கோலா பெண்களோ, பெரிய வித்தியாசம் இருக்காதுன்னு எனக்கு தோணுது. வெண்ணியாக ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்க, எ பேர்ட் இன் த ஹேண்ட் இஸ் பெட்டர் than 2 in the bushன்னு. கையில் இருக்க ஒன்று இல்லாத 2 விட மேலுன்னு. நான் வந்து ஒரு அதுக்கு லாஜிக்கல் டெஃபினேஷன் கொடுக்குறேன். நான் வந்து கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கல. நாங்கள் எங்கள் கடமை தவறிட்டோம். எங்கள் வாக்குறுதியை நாங்கள் மீறி விட்டோம். நாங்கள் வந்தோன்னே 1000 ரூபாய் கொடுப்போம்னா, ஆனால் அது வந்து நாங்கள் 27 மாதங்கள் பொறுத்து தான் சாத்தியமாச்சு. அந்த 27 மாதங்களுக்கான நிலுவைத் தொகை, அந்த நிலுவைத் தொகையில் ஒரு 40% நாங்கள் கொடுக்கிறோம். மீதம் இருப்பதை அடுத்த முறை ஆட்சிக்கு வந்தோடனே மொல்லமாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். 1 கோவா கொடுக்காம 500 ரூபாய் 1000 ரூபான்னு கொடுப்போம். இப்படி ஒரு கிம்மிக்ஸை பண்ண வேண்டியது தானே உங்களுக்கு வந்து. யூசி, நான் சொல்ல வர்றது ஆர்குமெண்ட், மாரல் ஆஃப் மை ஆர்குமெண்ட் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். 10,000 ரூபாய் பீகாரில் பெண்களுக்கு 1.25 கோடி பெண்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணதை வேடிக்கை பார்த்த எலெக்ஷன் கமிஷன். அதே பாணியை அடுத்தடுத்த தேர்தல்களுக்கு போகக்கூடிய மாநில அரசுகள் பின்பற்றினால் எப்படி எந்த முகத்தை வைத்துக்கொண்டு தடுக்க முடியும், அல்லது பிஜேபி எந்த முகத்தை வைத்துக்கொண்டது குறை என்று சொல்ல முடியும்? பிகாஸ் வாட் யூ டன் இன் பீகார் வாஸ் நத்திங் பட் அப்சல்யூட் ஸ்டேட் பிரைப். அரசாங்கமே கொடுத்த கையூட்டு, கேட்க நாதி இல்லைங்க. அதுக்கு 1000 விளக்கம் கொடுக்குறாங்க. ஆன்கோயிங் ஸ்கீம் அது. அப்புறம் பெண்களுக்கு எதிராக பெண்களுக்கு கொடுக்கறத நீ தடுக்கிறேன்னா நீ வந்து ஆணாதிக்க வேணும். அப்புறம் வந்து அதில் தாழ்த்தப்பட்ட உழைக்கும் மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க, அதனால் நீ வந்து தலித்துகளுக்கு எதிரான இந்த மாதிரி 1000 கம்பி கட்டுற வேலை நடக்குது. 10,000 ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குதுன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா 1 கோடி பெண்களுக்கு, பிகாஸ் தேர் ஆல்ரெடி பெனிஃபிஷரிஸ். இப்போ அந்த மாதிரி ஸ்கீம்ஸ், இதோட அர்த்தம் என்னென்னா, அந்த மாதிரியான நாவல் ஸ்கீம்ஸை அரசு பின்பற்றலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்கீம்ஸை ஒருவேளை திமுக பின்பற்றுச்சுன்னா அவங்க எதிர்பார்க்குற 200+ சாத்தியமாக இருக்குமா? 200+ சாத்தியமோ இல்லையோ கம்ஃபர்டபுள் மெஜாரிட்டியில் வந்துடுவாங்க. தட் வில் பி a கேம் சேஞ்சர். இப்போ நான் சொல்கிற மாதிரியான ஸ்கீம்ஸ், இந்த மாதிரி இன்னும் சில ஸ்கீம்ஸ் இருக்கலாம். அதாவது ஸ்டேட் எக்ஸ்டெக்கரை சக் பண்ணக்கூடிய ஸ்கீம்ஸ் அப்படி ஏதாவது நாவலாக பண்ணால் கண்டிப்பாக தே வில் ஹேவ் a clear advantage. 2வது முறையாக திமுக ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக 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 பிரகாசம். கூட்டணிகளும் அதே மாதிரி பலமாக இருக்கும். இப்போ இருக்கிற கூட்டணி தான் வந்து 26லையும் தொடரும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லாமல் தான் திமுக போவாங்க. அதே மாதிரி கூட்டணியில் இருக்கிறவங்களும் எதிர்பார்க்குற அளவுக்கு சீட்டை கொடுக்கறதுக்கு திமுக தயாராக இருப்பாங்களா? ஆமாம், கிவ் அண்ட் டேக் இருக்குன்னு தான் நான் கேள்விப்படுறேன். கட்சிகளுக்கு கடந்த முறை கொடுத்ததை விட கூடுதலாக சற்று கொடுத்து அகாமடேட் பண்ணிப்பாங்கன்னு தான் கேள்விப்படுறேன். வில் பி மோர் லிபரல் அண்ட் இன்க்ளூசிவ். ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப இன்க்ளூசிவாக தான் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டேக்ஸ் ரொம்ப அதிகம் இந்த முறை. இந்த இன்க்ளூசிவ்னு சொல்கிறது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு சொல்கிறதுக்கும் எடுத்துக்கலாம். அதுக்கு கிடையாது, அதிகாரத்தில் பங்கு கிடையாது, சீட்டு கூட கொடுத்துக்கிறேன் என்கிட்ட அதிகாரத்துக்கு வந்து கேட்கும். ஆமாம், அந்த பாசிபிலிட்டியை ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து நெகட்டிவாக போயிடும். நிச்சயமாக அதிகாரத்தில் பங்குன்ற கோரிக்கையை காங்கிரஸ் திமுக ஏற்றுக்கொள்ளாது. இன்ஃபேக்ட் அதை யாரும் கிளப்பவும் மாட்டாங்க. அதை பற்றி பேசின 2 பேர், காங்கிரஸும் விசிகாவும். சிபிஎம் அவங்களும் விலகிட்டாங்க. காங்கிரஸும் வந்து அதை பற்றி பெருசாக பேச மாட்டாங்க. அந்த கோரிக்கையை ஸ்டாலின் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கூட்டணி கட்சிகளும் அந்த கோரிக்கையை முன்வைக்க மாட்டார்கள். பட் சீட்ஸ் வந்து கண்டிப்பாக தேர் வில் பி சம் இன்க்ரீஸ்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காங்கிரஸுக்கு 25 வாங்கினது 30 அல்லது 35 வரைக்கும் போகலான்றாங்க. லெஃப்ட் பார்ட்டிஸ்க்கெல்லாம் 6 வாங்கினது 8 அல்லது 9, 2 சீட்டு 3 சீட்டு கூட. மதிமுக அவங்க எப்படி இருந்தாலும் டிஎம்கே சிம்பிளில் நிற்க போகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற ஒவ்வொரு சீட்டுமே வந்து டிஎம்கே சீட்டு தான். விசிகாவுக்கு 2 அல்லது 3 சீட்டு கொடுத்து தெர் வில் பி a ஃபார்முலா. லாஸ்ட் டைம் 6-6-6ன்னு கொடுக்குறாங்கன்னா, இந்த தடவை 8-8-8ன்னு கொடுக்குறாங்கன்னா 2 சீட்டு தான், 6 சீட்டு. இங்கே ஒரு 10 சீட்டு, 16 சீட்டு, 20 சீட்டு கூட கொடுக்குறதால அலைன்ஸை தக்க வச்சுக்க முடியும்னா டிஎம்கே அதை கண்டிப்பாக செய்யும். அந்த 20 சீட்டுக்காக வந்து ஹாட் பர்னிங்ஸ்
அவங்க அப்படி கொடுக்காட்டியும் கூட இவங்க அதில் இருப்பாங்க. பட் தேர் வில் பி ஹாட் பர்னிங்ஸ். அது இல்லாமல் பார்த்துப்பாங்கன்றாங்க. நான் அறிந்த வரையில் இப்போயும் அவங்க சில ஃபார்முலாவெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அடிமட்ட தொண்டர்கள் இதனால டிசப்பாயிண்ட் ஆவாங்க இல்லையா சார்? இல்லைங்க, அது எல்லா காலத்துலேயுமே இருக்குங்க. கலைஞர் வந்து 2011 வந்து 118 சீட்டு தானேங்க கண்டெஸ்ட் பண்ணார், 63 சீட்டு கொடுத்துட்டு. அப்போ மறைமுகமாக அவர் கூட்டணி அரசுக்கு தானே ஒப்புக்கொண்டார். அதுக்கு பெரிய அளவில் ஒன்றும் பர்னிங் இருக்காது. இப்போ 25 கொடுத்தது 35 200+ அப்படின்னு போனால் அதிக அளவில் 200 ஃபார் த அலையன்ஸ் மேடம், நாட் ஃபார் தி இண்டிவிஜுவல். நாட் ஃபார் தி இண்டிவிஜுவல். அப்படி பார்க்குறப்போ கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய சீட் கொடுக்குற பட்சத்தில் அது சாத்தியமாகுமா? அப்படி இது நிறைய சீட் இல்லைன்ற நான் லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட 20 சீட்ஸ் கூடன்றது 10%. 234 வந்து 20 சீட்ஸ் கூடன்றது வந்து லெஸ் தென் 10%. அரவுண்ட் 9% வருது உங்களுக்கு. 9% கூட கொடுக்குறதுன்றது வந்து சகஜம் தான் எனக்கு தெரிஞ்சு. பிகாஸ் நீங்கள் அலையன்ஸ் ஓகே, உங்களுக்கு அது இல்லைன்னா ஆப்ஷன் என்ன? அலையன்ஸ் பிரேக்கப் ஆகும். சாய்ஸ் வந்து அலையன்ஸ் பிரேக்கப் ஆகணுமா இந்த அலையன்ஸ் கண்டினியூ ஆகும்போது. லாஸ்ட் டைம் கொடுத்ததை விட பர்சன்டேஜ் கணக்கில் பார்க்கும்போது 10% கூட கொடுக்குறதால நஷ்டம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் இட்ஸ் அ வின் சுச்சுவேஷன் ஃபார் எவ்ரிபடி. ஐ திங்க் அந்த பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஏதோ ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் கேள்விப்படுறேன் இப்போதைக்கு. திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த 2 கட்சிகள்லையும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக தன்னோட கை தான் ஓங்கி இருக்கணும்னு நினைப்பாங்க இல்லையா? அப்படி பார்க்குறப்போ ஏற்கனவே 25 சீட்டு கொடுத்ததுக்கே சில பிரச்சனைகள் உருவாச்சு. இப்போ அதோட கூட கொடுக்குறாங்க அப்படின்னா அது இன்னும் பெருசாக தானே ஆகும். ஆகாது. கவர்மெண்ட்டு கையில் காப்பாற்றணுன்னா அதை கொடுக்கும்போது அதை செஞ்சுப்பாங்க. அது ஒன்றும் பெரிய விஷயமா போகுது. 5 to 10 சீட்ஸ் கொடுக்குறதால வந்து யாருக்கும் நஷ்டம் இல்லை, பெரிய அளவில். அதனால் மாறாக வந்து சிக்கல் வராது. அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தான். அது கூட்டணிக்குள்ளே இருக்க ஹாட் பர்னிங்ஸ் குறையும். இது இன்னும் தீவிரமாக வேலை செய்வாங்க. இவங்களுக்கு 5 சீட்டோ மற்றவங்களுக்கு 2 சீட்டோ கொடுக்குறதால அது அட்வான்டேஜ் ஃபார் டிஎம்கே தானே ஒழிய தட்ஸ் நாட் டிஸ்அட்வான்டேஜ். கவர்மெண்ட்டை காப்பாற்றணுங்க. செகண்ட் டைம் பவர்ன்றது சும்மா இல்லை. அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற ஒரு விஷயம் அதுதான். அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் இப்போ பெருசாக ஏதாவது பண்ணுவாங்கன்ற. ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாகவே இருக்குங்க. பட் டிஎம்கேவோட அட்வான்டேஜ் வந்து எதிர்கட்சிகள் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற லெவலில் இல்லை. 3 உடஞ்சு கிடக்குது. செயல் திட்டங்களும் இல்லை. இன்னும் 4 மாதம் இருக்குது. இன்னும் ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாக ஒழிய ஒன்றும் குறைய போகிறது கிடையாது. அப்போ கள்ளக்குறிச்சியிலேருந்து பார்த்தோன்னா கடந்த கோவை நடந்த பாலியல் வன்முறை இந்த மாதிரியான விஷயங்களும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு குறித்த கேள்விகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதை இருக்கிறதுனால ஆனாலும் தொடர்ந்து இப்படி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கப்போ கவர்மெண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்ணல? அது மேனேஜ் பண்ணணும். பர்செப்ஷன்லேயும் மேனேஜ் பண்ணணும், கிரவுண்ட்லேயும் மேனேஜ் பண்ணணும். லா அண்ட் ஆர்டர் ஒரு சீரியஸ் கிரைசிஸாக உருவாகிட்டு இருக்கு. அதில் கூடுதல் கவனம் செலுத்தணும். இல்லை, இது வந்து எலெக்ஷனில் எதிரொலிக்குமா? அது பொட்டியை திறந்தால் தான் தெரியும். அது எப்படி நான் எதிரொலிக்காதுன்னு நான் சொல்ல முடியாது. பட் இது எல்லாத்தையும் ஆப்செட் பண்ணுறதுக்கு தான் பெருசாக எதாவது பண்ணிட்டு போகிறதுன்றது. அதுக்கு தான் அந்த 10,000 rupees ஸ்கீம், பீகாரில் 10,000 rupees ஸ்கீம் ஒர்க் பண்ண மாதிரி ஏதாவது பெருசாக இவங்க பண்ண போகிறாங்கன்னு தான் எனக்கு தகவல் வருது. பிகாஸ் 5 வருஷம் பொறுத்து நீங்கள் எலெக்ஷன்கிட்ட போகும்போது நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னாலும் ஆன்டி இன்கம்பன்சி கடுமையாக இருக்கும். அண்ட் லா அண்ட் ஆர்டர் இஸ் பிகமிங் எ வெரி சீரியஸ் இஷ்யூ. அப்போ இது எல்லாத்தையும் மேக் ஓவர் பண்ணணும்னா லா அண்ட் ஆர்டரையும் இம்ப்ரூவ் பண்ணணும், அலையன்ஸையும் பெருசாக ரெயின்போ அலையன்ஸ் கட்டணும். வாய் அடைக்கிற மாதிரி பீகாரில் பண்ண மாதிரி 10,000 ரூபாய் ஸ்கீம் மாதிரி குறிப்பாக விமன் சென்ட்ரிக்கு ஏதாவது பெருசாக பண்ணணும். பை தட் வே யூ கேன் மேனேஜ். ரெஸ்ட் இஸ் இந்த பீப்புள்ஸ். மற்றதெல்லாம் மக்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நம்ம இது எல்லாமே இந்த தியரின்னு சொல்கிறோம். நான் இது அத்தனையும் மீறி கூட மாற்றங்கள் வரலாம், நமக்கு தெரியாது. லைக்லி சினாரியோ நம்ம இதை பேசுகிறோம். 2026 எப்படி இருக்கும் நம்ம திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் பேசியிருக்கோம். தொடர்ந்து இதுக்கப்புறம் நம்ம நிறைய விஷயங்கள் விரிவாக பேசுவோம் சார். உங்களோட கருத்துக்கும் நேரத்துக்கும் நன்றி.